ஹாய் நண்பன்ஸ், இது நம்ம சேனல் NBA அஃபிஷியல். நான் உங்கள் செந்தில்குமார் தங்கராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நோட்ஸோடு உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாகை மாவட்டத்தில் புதூரில் நம்ம தலைவர் தாவேக்காவோட தலைவர் தளபதி பிரச்சாரம் பண்ணியிருக்கார் இல்லையா, வர்ற சாட்டர்டே 20ஆம் தேதி. அதுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அனுமதி வாங்கியாச்சு. ரெண்டாவது விஷயம், நாமக்கல்லில் அடுத்த மாதம் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அதுக்கு இப்போயே போலீஸ்கிட்ட நம்ம அனுமதி வாங்கியாச்சு. நம்ம அண்ணன் எப்பயும் போல் நம்மள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க, அண்ணே நம்ம தம்பி மாநாடு நடத்தியிருக்காரு தளபதி, அது எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் அவ்வளோ கூடிருச்சு, பஸ்ஸு கடந்து வரதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப ஸ்டொமக் பர்னிங்கில் நம்ம அண்ணன் கக்குன்னு கேட்கிருக்காரு. அஜித் கூடனா, சகோதரர் அஜித் கூடனா கூட்டம் வரும், நயன்தாரா கூடனா கூட்டம் வரும், ரஜினி கூடனா கூட்டம் வரும், வராதா? அந்த மாதிரி இது ஒரு கூட்டம், பிரபலமான நடிகர்கள் கூட்டம் கொடுத்தாங்க செய்யும் அப்படின்னு வைத்திருச்சல கக்கியிருக்காரு. இவங்களும் இந்த லிஸ்ட்லேருந்து போயிடுவாங்க. எப்போ போவாங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இவரை ஒதுக்கிட்டு அந்த அரசியல் பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் அந்த லிஸ்ட் வச்சுருக்காருல பிரபலம், அந்த லிஸ்ட்லேருந்து வெளியில் அகற்றப்படுவார்கள். இப்போ ரீசெண்டாக இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து நடத்தினாங்க. அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பழம்பெரும் நடிகர்களில் ஒரு ஆள் எல்லாரும் மறுக்கிற தயங்குற ஒரு விஷயத்தை பகிரங்கமாக ஆளுங்கட்சி பாராட்டு விழாலேயே நின்று சொல்லிட்டாரு, நம்மளை புதிய எதிர்கட்சி அப்படின்ட்டு. தேங்க்யூ சார். செப்டம்பர் 17 இன்றைக்கி நம்ம கட்சியோட ராஜ்மோகன் இருக்கார் இல்லைங்களா, தாவேக்கா கட்சியோட ராஜ்மோகன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அப்போ செய்தியாளர் கேட்ட எல்லா கேள்விக்கும் தெளிவாக அழுத்தமாக எல்லாருக்கும் புரிகிற பதில்கள் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அவர் சொல்கிறாரு, நம்மளோட எல்லா பிரச்சாரத்துலையும் எல்லா மாநாட்டிலையும் நம்ம என்ன செஞ்சாலும் இடையூறு செய்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஏனென்றால் நீங்கள் போடும் தடைகள் எல்லாமே எங்களது கட்சியின் படிக்கட்டுகளாக மாற்றப்பட்டு மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத தெளிவாக அண்ணன் சொல்லியிருக்கார். நாளைக்கு இன்னும் சில தாவேக்கா அப்டேட்ஸோட நான் உங்களை பார்க்குறேன். டாடா பாய் பாய். நான் அங்கே வரோம்.